காலையிலேயே கொஞ்சம் வீட்டு வேலைலாம் கிளீன் பண்ணும் போல இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாப்பா கொஞ்சம் தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே இல்ல. அவளும் கொஞ்சம் மாப் போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே இழுத்து போட்டுட்டு இருந்தா. நான் எப்பொழுதுமே மாப் போடும்போது ஃபர்ஸ்ட்டு லிக்விட் யூஸ் பண்ணுவேன். அப்புறமேல 2வது வாட்டி கொஞ்சம் மஞ்சத்தூளும், கல்லு உப்பும் போட்டு ஊற வச்சு அப்புறமேல வீட்ல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்பொழுதுமே இருக்கும். இது மாரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க மாப் போடும்போது. அப்புறம் கிளாஸ் பாட்டில் எல்லாமே எண்ணெய், ஆயில் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். ஊற வச்சுட்டேன். காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் எடுத்து ஷமீனா பவுடரும், லெமன் தான் போட்டு எல்லாத்துலயுமே ஊற வச்சுட்டேன். அதுதான் கொஞ்சம் எண்ணெய் பிசுபிசுப்புலாம் எடுத்து ஃபுல்லாவே நமக்கு வந்து ட்ரை ஆக்கி குடுக்கும். கிருமி நாசினி ஏதாச்சும் இருந்தாலுமே அத வந்து தடுக்கக்கூடியது வந்து லெமனு தான் மெயினா. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவும் அழகாவும் ஆயிடுச்சு கிளாஸ் பாட்டிலு புதுசா வாங்குன மாரியே. அப்புறம் மண் சட்டி வாங்கிட்டு வந்தேன்ல, ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து நல்லெண்ணெய் தடவி நைட்டே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் அரிசி கழுவுற தண்ணியும் எடுத்து ஊத்தி வச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.